ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ செந்தில் ஃபேமிலி vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளில கிளம்பிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யானை போட்ட சாரி இது என்ன நம்ம ஃப்ளாகில் வந்து யானையை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் 23ஆம் தேதி எல்லோரும் உங்களோட வாக்கை வந்து நம்ம தளபதிக்கு விசில் சின்னத்தில் வந்து செலுத்திடுங்க. கண்டிப்பாக நம்ம தளபதி ஜெயிக்கிறோம். இப்போ எங்களோட கேப் வந்து வந்துருச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி ஹோம்ஸ் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்படின்னா எலைட் கிராண்ட் அப்படிங்கிற ஃபேஸ் 3 வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து 2 ஃபேஸஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அங்கே போன உடனே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டோராவும் சோட்டா பீமும் இருந்தாங்க. டோரா என்னோட பொண்ணோட ஃபேவரட் அண்ட் சோட்டா பீமும் என்னோட பொண்ணோட ஃபேவரட். ஸோ 2 பேர்கிட்டையும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே ப்ளூ கலர் டென் தெரியுது இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு அந்த ஏவி வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எப்படி சேல் பண்ணாங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு அங்கே என்கொயரி செஷனில் வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது அப்படின்னு எல்லாம் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 3rd ஃபேஸ் வந்து பார்க்க போயிட்டோம். ஸோ ஃபேஸ் 1ஓட பேர் பார்த்திங்கன்னா எலைட், ஃபேஸ் 2ஓட பேர் பார்த்திங்கன்னா எலைட் ஆர்ச்சிட், ஃபேஸ் 3ஓட பேர் நேம் பார்த்தீங்கன்னா எலைட் கிராண்ட். ஸோ இங்கே எங்கள் மேடம்க்கு வந்து இப்போ கோவம் வந்துடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூஸ் தரல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து சைட்டை பார்க்க கிளம்பிட்டோம். இதுதான் ஃபேஸ் 1ஓடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோடைய லிஸ்ட். பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே நான் சொல்வேன். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி அண்ட் வந்து படப்பையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ஃப்ளாட்ஸ் தான். இது வந்து ஒரு 110 ஏக்கர் இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப்பு. ஸோ கண்டிப்பாக அது வாங்கினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ நாங்கள் கேப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் 3 பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வைட் ஏரியா, அவ்வளோ வெயில் இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு சில்னஸ் வந்து இருந்தது. ஏன்னா அவ்வளோ பிளான்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 3 டோட்டல். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஏரியா, இவ்வளோ சூடு. நீங்கள் நினச்சி பாருங்கள், சம்மர் வெயில். பட் ஆனால் அது வந்து அங்கே தெரியவே இல்லை. இங்கே தான் வந்து பிளான்ஸ் இல்லை. அண்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லலாம் நல்ல பிளான்ஸு. இங்கே வந்து டெடிக்கேட்டடாக ஒரு பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு. இன்னும் வந்து முடிக்கலை. பட் ஆனால் வந்து ப்ளே ஏரியாவில் வந்து நமக்கு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இருந்தது, ஸ்லைடர் இருந்தது, ஸ்விங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எங்கள் மேடம் கொஞ்சம் நேரம் விளாட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு டென்ட் இருந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். இவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து போனோம். இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லன்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரைத்தா அண்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ப்ரெட் அல்வாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரிட்டன் வந்து கேபில் போயிட்டு மெயின் என்ட்ரன்ஸ் போயிட்டு அங்கே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நாங்கள் இங்கே எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் அப்படிங்கிறதுனால எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய்.